அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 34, நிலையாமை. நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார்பெறின். நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார்பெறின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், நாள் என்று அறக்கப்படுவது ஒரு கால வரையறை போல தன்னை காட்டி ஈர்ந்து செல்கின்ற வாழினது வாயது உயிர் அத்து உணர்வாரை பெறின் என்கிறார். அதாவது வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் உணர்வாரை பெற்றால் நாள் என்பது ஒரு கால அளவை போல காட்டி உயிரை உடம்பிலிருந்து பிரித்து அறுக்கும் வாளாக உள்ளது. அதாவது உடலை உயிரிலிருந்து பிரித்து அறுக்கும் வாளாக உள்ளது. அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாளில் அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கூட ஆகாது. அந்த அளவுக்கு ஒருத்தனை உயிரை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு ஒரு நாள்னு அதில் எடுத்துக்கிட்டு அதை உயிரை கொள்ளுவதற்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாதுங்க. அதான் வாழ்க்கை நிலையாமை என்கிறது. தயவு செய்து கொள்ளுவது, அதாவது நிலையாமை என்பதை உணர்த்துவதற்கு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நிலையாமை என்பது நம்ம எதுவுமே வாழ்க்கை நிலை இல்லைங்க. வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. அதாவது இதில் இன்னொரு குறள் வருது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு வரப்போகுது. அடுத்து வரப்போகுது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறங்குவது போல தான் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, அது இறப்புன்னு சொல்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்குறது தான் இறப்பு, உறங்கி விழிப்பது பிறப்பு. எத்தனையோ பேரை நம்ம எத்தனையோ ஒரு உணர்வு எத்தனையோ செய்தித்தாளில் படித்திருக்கோம். எத்தனையோ செய்தித்தாளில் படித்திருக்கோம். நேற்று இரவு தானுங்க அவன் படுத்தான். ஆக்சுவலாக நைட்டு தான் படுத்தான். காலையில் ஆள் இல்லை, அவ்வளோதான், உயிர் போயிடுச்சு. அப்போ அந்த வாழ்க்கை நிலையாமையான வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கை. அந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நாம் ஏன் அடுத்தவனை கொன்று இது ஒன்று சம்பாதிக்க வேண்டும்? அல்லது அறவழியில் இல்லாமல் ஏன் சம்பாதிக்க வேண்டும்? அறவழியில் சம்பாதி, உழைத்து வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். உழைத்து வாழ், அல்லது ஏதாவது அரசு துறையில் வேலை சேர்ந்து அந்த சம்பளத்தை வச்சு வாழ்ந்துக்க. அதுக்காக நீ பாட்டுக்கு அறமில்லாத வாழ்க்கையை வாழக்கூடாது. அதாவது பணம் தேவை, ஆனால் அது அற வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டுமே தவிர அற வாழ்க்கை இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கக்கூடாது. அதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, ஏன் நமக்கு நம்ம அறவழியிலே நம்ம நடந்துட்டு போயிடுவோமே. அதாவது நம்ம சம்பாதிக்கிறது பொய் சொல்லி, திருடி, வேறு இந்த மாதிரி கொலை செய்து இப்படியெல்லாம் சம்பாதிக்கணுமா? அதாவது கொலை தொழில் புரிந்துன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரிலாம் செஞ்சு சம்பாதிக்கணுமா? எப்படி ஒரு ஆரம்பத்திலிருந்து அறத்துப்பாடை கொண்டு வரார் பாருங்கள். அதாவது முதல்ல எடுத்த உடனேயே அவர் இதை கடவுள் வாழ்த்தை பாடுகிறார். கடவுள் வாழ்த்தை பாடியவுடன் அதுக்கடுத்து அதாவது நீரின்றி அமையாது உலகு என்ற மனையை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சால் இல்லற வாழ்க்கை, அப்புறம் அந்த பெண் எப்படி அமைய வேண்டும், அப்புறம் மக்கட்பேர் அடைய வேண்டும், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராருங்க. அதில் இருந்தே அவருடைய ஒரு புலமையை நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போ இந்த நமது வாரியத்தினுடைய மாஸ் செக்ரட்டரியாக வந்திருக்கிறாரு மரியாதைக்குரிய ககன் சிங் பேடி அவர்கள். அவர்களுடைய அப்பா பஞ்சாப் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார். இது இப்போ கடைசியாக வந்த தகவல். கடைசியான என்ன, அது 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் பஞ்சாப் மொழியில். அப்போ ஒவ்வொரு மொழியில் இதுவரை 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதனால் மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படித்தால் உங்களை அறியாமலேயே நாம்
அநியாயமாக நியாயத்துடன் வாழ வேண்டும், அநியாயமாக சம்பாதிக்கக்கூடாது. முதலில் கல்வியை நீங்கள் கல்லுங்கள். கல்வியை கற்றவுடன் நீங்கள் ஒரு டாக்டராகவோ மருத்துவராகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேராசிரியராகவோ அல்லது மாவட்ட ஆட்சியாளராகவோ அப்படி ஆகிவிட்டு அதற்கு பின் நிலையான, அதாவது நியாயமான அந்த ஊதியத்துடன் வாழ வேண்டும். இப்போ ஒரு டாக்டர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு தக்கவாறு அந்த சம்பளம் கிடைக்கணும். அந்த சம்பளம் கிடைச்சிருச்சா நீங்கள் தனியாக உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, அப்போ உங்களுடைய இதுக்கு ஏற்றவாது வரையறுச்சிக்கிறணும். அதாவது ஏழைகளுக்கு நல்லபடியாக உதவி செய்ய வேண்டும். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம்.